Hey guys, welcome back to my channel. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி vlog போட போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செய்ய போகிறேன். சிக்கன் இனிமேல் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வாரம் ஆச்சு நான்வெஜ் சாப்பிட்டு. அதனால் இப்போ வந்து மட்டன் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் வாங்கிட்டு வந்து ரெடியாக வச்சுருக்கேன். அந்த vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் குளிச்சுட்டு வந்து ஸ்கின் கேர் பண்ண போகிறேன். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து எதுவுமே போடல, இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ டல்லாக இருக்குது அண்ட் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாமும் இருக்குது. ஸோ நான் என்ன ஸ்கின் கேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் க்யூப். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா துருவி நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து மசாஜ் பண்ண போகிறோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசலை. நல்லா தான் இருக்குது ஸ்கின். ஸோ இதை வந்து நம்ம சும்மா வைப் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்கின் கேர் பண்ணலாம். ஸோ அது வந்து சும்மா அப்படியே வைப் பண்ணிட்டேன் நான். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டோனர் போட போகிறோம். ஸோ டோனருக்கு வந்து ப்ளம்மோட இந்த ரோஸ் வாட்டர் டோனர் எடுத்திருக்கேன். ஃபேஸ்க்கெலாம் வந்து எந்த டவலும் யூஸ் பண்ணுறதே கிடையாது, அப்படியே விட்டுறேன். ஸோ டோனருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சீரம் யூஸ் பண்ணோம். சீரம்க்கு வந்து இந்த ஃபாக்ஸ்டெயிலோட விட்டமின் சி சீரம் யூஸ் பண்ணிருக்கேன். பட் இது கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது, எனக்கு வேறு கொஞ்சம் ஆயிலி ஸ்கின். ஸோ நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. வேறு சீரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வாங்கி ட்ரை பண்ண ரிவ்யூ பர்பஸ்க்காக, ஸோ அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்களா கொஞ்சம் ஆயிலியாக இருக்குது. ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து பார்த்திங்கன்னா டாட் அண்ட் கீலேருந்து இந்த செராமைட் மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கேன். என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இப்போ ரீசெண்ட் டேஸில். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்ட் மாய்ஸ்சரைசராக இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின் தான், பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் சன்ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாட் அண்ட் கீயோட வாட்டர்மெலான் சன்ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ என்கிட்ட சன்ஸ்க்ரீன் நிறைய இருந்துச்சு, எல்லாமே காலி ஆகிடுச்சு. இப்போது இது ஒன்று இருக்குது, அப்புறம் இன்னும் ஒரு 2 சன்ஸ்க்ரீன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் பிளெண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ லிப் பாம் மட்டும் போடணும். லிப்ஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. லிப் பாம்க்கு வந்திங்கன்னா இந்த க்ளாஸ் பாஸ் ஃப்ரம் டாட் அண்ட் கீ எடுத்திருக்கேன். இதில் வந்து SPF இருக்குது அண்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு லிப் பாம். ஸோ ஸ்கின் கேர் முடிச்சாச்சு. குயிக்காக போய் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக பசிக்குது, ஆப்பிள் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட். பட் அதுவே இல்லை, அவர் தான் வந்து இஞ்சி பூண்டு டிபார்ட்மெண்ட். ஸோ அதனால் அவர் வந்து அரைச்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம மற்ற வேலையை பார்க்குறோம். இப்போ வந்து மட்டனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் அரிசி ஊற வைக்க போகிறேன்.
இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி. மட்டனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஊற வைக்க போகிறோம் மசாலாலாம் போட்டு. மட்டன் வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதுலேயே வந்து கொஞ்சமாக கர்டு ஊற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூன் போதும். இது கூட கொஞ்சம் மசாலாஸ், தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன். அடுத்தது கொஞ்சமாக மிளகாத்தூள். இதெல்லாம் போட்டு செஞ்சுக்கலாம். ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா, சம்டைம்ஸ் கறியில் வந்து மசாலா ஊறாது பிரியாணியில் அப்படியே போட்டோன்னா. அதாவது ஒரு 10 to 15 minutes இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் பிரியாணியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஸோ எல்லா ப்ரிப்ரேஷனும் ரெடி. நம்ம இப்போ பிரியாணி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போய் உட்காந்து வேலை செஞ்சுன்னு இருக்காரு. ஐயோ, ரொம்ப அழகாக கட் பண்ணி கொடுத்தீங்க. சரி, ஓகே, நம்ம இப்போ பிரியாணி ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா வந்துச்சுன்னா இது நீங்கள் ரெசிபியே எடுத்துக்கோங்க, நல்லா வரலைன்னா அப்படியே விட்ருங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வந்து வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கணும். நெய் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறேன். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே பசி இருக்கிறதுனால ஒரு கோல் பான். மட்டன் கொதிச்சிருச்சு. இப்போ அதையும் பற்ற வச்சு இப்போ அரிசி போட போகிறோம்.
இப்போ வந்து ஃபைனலி அரிசி போட்டு கொத்தமல்லி போட்டு மூடியாச்சு. எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, இப்போ பிரியாணி நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்ருவீங்களா? தெரியல எப்படி வரப்போகுதுன்னு, பார்ப்போம். One, two, three. என்னது மேல? கொத்தமல்லி. ஓகே, நான் குழஞ்சிருமோன்னு நினச்சேன். நல்லாவே வந்திருக்கு. இப்போ மிஸ்டர் முத்து வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, பிரியாணி வந்து நான் குழஞ்சிருன்னு நினச்சேன். ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. இப்போ அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அந்த ரியாக்ஷனை நான் கேப்சர் பண்ணுறேன். என்னென்ன அட்டூழியம்! கொஞ்சம் தள்ளி போங்க. நான் உங்கள் ஃபேஸ் காட்ட மாட்டேன் நிச்சயமா. சாப்பிடும்போது எப்படி பேச? எதோ சொல்லுங்க. ஏதாவது கம்மியாக இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா ஹெவியாக மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு அப்புறம் ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. எனக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினேன் குலாப் ஜாமுன். 2 நாள் தானே. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஜிஆர்பியிலேருந்து சூப்பராக இருக்குது. அவருக்கு வேணாமா, அதனால ரொம்ப சந்தோஷம். 2 பீஸ் இருக்குது, நானே சாப்பிடுவேன். சாப்பிட்டு தூங்கலான்னு நினைக்கிறேன். செம்மையாக தூக்கம் வருது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானிக் படம் ஓடுது. நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு இப்போ தான் பார்க்குறேன் டைட்டானிக். ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் என்னை கேவலமாக திட்டாதீங்க. பாய்.